தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சத்து மாவை வச்சு அங்கன்வாடி சத்து மாவு இருக்குது அதில் வச்சு நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். ஏற்கனவே இந்த ஒரு கேக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து 1 கப்பு சத்து மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் சத்து மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா தூள் வெல்லம் எடுத்துக்கோங்க. தூள் வெல்லமும் அதே அளவு எடுத்துக்கலாம். இப்போது தூள் வெல்லம் எடுத்துருக்கேன். அதே கப்பு 1 கப் சத்து மாவு 1 கப்பு தூள் வெல்லம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் இருந்தால் பாலில் சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படியே கரைச்சி விடுறேன். நல்லா கரையணும். தூள் வெல்லம் இதில் வந்து மண் கிடையாது, சுத்தமான வெல்லம். இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரைச்சாச்சு. இப்போது இதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் தயிர், அதோட ஒரு 2 ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் எண்ணெய், அடுத்தது பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூனு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூனு பேக்கிங் பவுடர். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு கெட்டியாக தோணுச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா இதெல்லாம் சேர்ந்து வரா மாதிரி நல்லா ஒரு பக்கமாகவே வச்சு கொடுங்க. நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி மடித்து வேணும். நல்லா ஒரு பக்கமாக ஒரு 5 நிமிஷம் கலக்கி கொடுத்துருங்க. இல்லை ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டிடுங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து ஒரு லைட்டாக உப்பு கொட்டி, உப்பு இல்லாமல் பண்ணலாம், சரி கடாய் இதுவாகிடும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஃப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு 5 நிமிஷமாக. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூசணி விதைகள் போடுறேன். அப்புறம் மேலாகவும் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே கலந்துக்கலாம். அப்புறம் மேலாக ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம். இல்லை கேஷ்யூ நட் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கேக் டீனில் நான் வந்து பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். சுற்றி வேறு எண்ணெய் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் மைதா மாவால் டஸ்ட் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் கேக் டின்னில் நம்ம ஊற்றியாச்சு. கொஞ்சம் டேப் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது போயிடும். இப்போ கேக்கை கடாயில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேனை வச்சாச்சு. இப்போ நட்ஸ் எல்லாம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இது வேகட்டும். ஒரு 30 நிமிஷம் டைம். சூப்பராக வெந்தாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே உள்ளே விட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து கத்தியில் வந்து ஒட்டாமல் வரணும். இது வந்து முன்னாடியே நான் கொத்தும்போது இருந்தது. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. கரெக்டாக ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக எடுத்து வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் கேக்கு ஹெல்தியான கேக்குங்க. பட்ரு கூட நம்ம சேர்க்கலாம். ஆனால் கேக்கு ஹெல்தியான கேக்குங்க. பட்ரு கூட நம்ம சேர்க்கலாம்.